அவனுக்கு ஆனந்தன்னு ஒரு பேரு உண்டு. அப்படியா? வாழ்க்கை ஆனந்தமா அமையணும்னா அந்த ஆனந்தம் சச்சிதானந்தம் இருக்குல்ல, சத்து சித்த ஆனந்தம் சச்சிதானந்தமாக மாறணும். அவன் தான் பக்கத்துல இல்லாம போயிட்டானே, அப்புறம் எங்கிட்ட ஆனந்தம் என்ன தெரியுமா உனக்கு? என்ன சுவாமி? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், உன்னிலும் இருப்பான், எண்ணிலும் இருப்பான். என்ன எண்ணத்தில் உண்டான், தலைமையிலான், வாக்கில் உள்ளான் என்று அப்பர் வாக்கு. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அப்பேற்பட்ட ஞான பூரண சக்தி தரித்தல் பெருமாளே மனதளவில் நினைத்துக் கொண்டே இருந்தால் உனக்கு எல்லாம் அவன் கொடுப்பான். சொல்வதெல்லாம் சரிதான் சுவாமி. எப்பொழுது கணவன் என்கிற இடத்துக்கு வந்து விட்டாரோ அப்பொழுது ஒரு தூணுக்கு வேலை இல்ல, துரும்புக்கு வேலை இல்ல, எனக்கு மட்டும்தான் ஒரு தேவை. பக்கத்துல வச்சுக்கிறேன். நம்ப மாட்டேன்ல, அந்த பொண்டாட்டி ஓடு வரல, அப்ப பஞ்சாயத்துக்கு உங்களை தேடி வருவேன். நான் வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தினை ஒவ்வொரு நாளும் கலக வேணும்னா நீங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போவீங்க, நாங்க வருவோம். இங்க இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த மாதிரி எண்ணம் தோணும். பின்பு அவர் பக்கத்துல போனோன்னு இப்படியே உட்கார்ந்துருவேன். பக்தர் ஒடியாந்து ஐயா